ಬೆಳಿಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರಂಭವಾಗಿ 12 ಗಂಟೆ ತನಕ ನರಸಿಂಹ ಯಜ್ಞ ಮಾಡಿದ್ದೀರಿ ನೀವೆಲ್ಲ ಇವಾಗ. ನರಸಿಂಹ ದೇವರ ಯಜ್ಞ. ವಿಜಯೇಂದ್ರರು ಎಷ್ಟು ಖುಷಿ ಪಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಅಷ್ಟೊಂದು ಖುಷಿ ಪಡ್ತಾರೆ. ಯಾಕಂತ ಕೇಳಿದರೆ ಅದರಿಗೆ ಏನು ಖುಷಿ, ಭಗವಂತನ ಸ್ಮರಣೆ ಯಾರು ಮಾಡ್ತಾರೆಯೋ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅವರ ಆಶೀರ್ವಾದವೂ ಅವ್ರ ಸಂತೋಷವೂ ಯಾವಾಗಲೂ ನನಗಿರುತ್ತೆ ಇಲ್ವಾ. ಅವರು ಎಷ್ಟೊಂದು ಭಕ್ತರಾಗಿದ್ದರೆ ನರಸಿಂಹದೇವರ ಬಗ್ಗೆ ಈ ಷೋಡಶ ಭಾಗ ನರಸಿಂಹ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಮಾಡಿ ನಮಗೆಲ್ಲ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்டிருக்க கூடிய நரசிம்ம ஸ்தோத்திரத்தை மத்தியானம் 2 மணிக்கு மேலே திருப்பியும் இது வந்து அகண்ட ஜபமாக போட்டுக்கும். இது நிச்சயமாக போர் அடிக்கும், சொன்னதே திருப்பியும் சொல்லிட்டு இருக்குமே தோணும். ஏன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால அந்த பழக்கப்படுத்தின்றோன்னு சொன்னால் இந்த மந்திரம் நரசிம்மர் உங்களோட பேசுவார். இதுதான் ஜபம், இதுதான் சித்திக்கிறதுன்னு அர்த்தம். என்ன சித்திக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி அகைன் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷன், ஒரு தனி சக்தி கிடைச்சி அந்த சக்தியை வந்து உங்களோட பேச ஆரம்பிக்கும். அந்த சக்தி உங்களை எல்லாம் வழிநடத்த ஆரம்பிக்கும். அந்த சக்தி எதுன்னு சொன்னால் நரசிம்மதேவர் உங்களோட இருக்காருன்னு அந்த ஒரு சக்திக்காக வேண்டிதான் திருப்பி 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 தபஸ்னா என்ன பண்ணுறாங்க, தபஹா இது தபஸ் சொன்னதையே திருப்பி 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 உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு போகிறது தபஸ். இப்போது நரசிம்ம தபஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். விஜயேந்திரனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அந்த தபஸானது இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்களாம் காலமே 7 மணிக்கு ஸ்ரத்தையாக ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அவன் நேவேத்தியம் பண்ணிட்டு இருந்தால் கூட வாசலில் நின்றுண்டாவது நாம் இந்த பாராயணத்தை பண்ணணுங்கிற சொல்லக்கூடிய இந்த ஸ்ரத்தை உங்களெல்லாம் நரசிம்மதேவர் பேசிட்டு விட்டுருக்கார். அதே மாதிரி ஸ்திரீகள் எடுத்துட்டா காலம்பரமா லக்ஷ்மி சோபானம், அதிகதாமத்து சாராயணம், சீனிவாச கல்யாணம் எல்லாத்தையும் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறது எப்படி பேசிட்டு தான் இருக்கும். கிடைக்கும் போது புண்ணியத்தை சம்பாதிக்கணும். விஜயேந்திரனுக்கு முன்னாடி புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அவருடைய க்ஷேத்திரத்தில் புண்ணியம் சம்பாதிக்கணும். பாவம் நிறைய சேர்த்துட்டே இருக்கும். வேண்டாத பேச்சு பேசினா பாவம் தானே. சத்தியம் புரியாத், பிரியம் புரியாத், நம் புரியாத், சத்தியம் பிரியம் பிரியம் நாடுதம் புரியாத், தேச தர்ம சனாதனகா. சத்தியத்தை பேசணும், பிரியமானதை பேசணும், பொய்ய பேசக்கூடாது. சத்தியம் புரியாத், பிரியம் புரியாத், பிரியம் நாடுதம் புரியாத். பிரியமானதாக இருந்தாலும் பொய்ய சொல்லக்கூடாது. என்னை வந்து அபிமானத்தில் சொல்லுவாங்க, இவர் ஹாங்க, இவர் நீங்க, இவர் தான் திருவிக்கிரம பண்ணிச்சார். அதனால் என் பேர் இருக்கிற அபிமானம். அந்த அபிமானமாக இருந்தாலும் கூட அதுக்கு தகுதியானவன் நான் கிடையாது. அதை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா. என்கிட்ட இருக்கக்கூடிய அபிமானத்தினாலையும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய என்னோட ஒரு பெரிய இதனாலையும் இவர் தான் திருவிக்கிரம பண்ணிச்சார், இவங்க தான் நான் அன்வேஷம் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நம்ம யோக்கியதை கிடையாதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி சில வரேன்னா நம்மளே சொல்லுவோம் பாருங்க, சில பேர் ஒன்றுமே இருக்க மாட்டான், தண்ணி பீஸாக இருப்பான், எல்லாமே மட்டை கை விடுத்தா சார் அப்படிம்பான். பொய் சும்மாவாக ஏற்றி விடுறது அவங்களுக்கு. அந்த மாதிரி பிரியம்ச்சா நான் அன்றுதம் புரியாது. அவருக்கு பிரியம் தரதாக இருந்தாலும் கூட பொய்ய சொல்லக்கூடாது. பிரியம்ச்சா நாண்டுதம் புரியாது. ஏஷ தர்ம சனாதனகா. இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய வழிமுறை. என்னன்னாக்கா நாம் சொல்லும்பொழுது அளவுக்கு கடந்து அதிகமாக பேசினா பொய் தான் வரும். பேசும்போது ஃபோனில் பேசுகிறவங்களாம் பாருங்களேன், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அதிகமாக பொய் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே விஷயம் இல்லையா. ஊருக்கு ಹೋದ ಬಂದಂಗೆ இதெல்லாம் சொல்லணும். ಹೋದನೆ ಬಸ್ ಹತ್ತಿನ ಒಬ್ಬ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದನೆ ಪಪ್ಪ அவன் ಮಾಡಿದ ಕಾಟ இல்லை. ஏன்னா வேறு வேலை இல்லை, நமக்கு வேறு இமேஜினேஷன் இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டைம் எழுப்பின எப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்டான் ஃபோனை. நம்மளுக்கு டைமும் ஃப்ரீ, காசு ஒன்றும் இல்லை, மாதத்துக்கு 300 ரூபா போட்டு வாங்கிடுறான். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதையாவது ராத்திரி பகலும் கைமேல பேசிகிட்டே இருப்போமே. அதிகமாக நீங்கள் ஃபோனில் பேச 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 பொய் தான் ஒருமே தவிர சத்தியம் வராது. அதுதான் சொல்லுது, சத்தியம் புரியாது, சத்தியத்தை பேசுனார். பிரியம் புரியாது, பிரியமானது பேசுனார். பிரியம்ச்ச நாண்டுத்தம் புரியாது. பிரியமானதாக இருந்தாலும் ஒருத்தரை பற்றியான தவறுகளை சொல்லி ஒருத்தர் திருடிட்டான், நீ திருநங்க தானே சொல்லக்கூடாதா, அதுவும் மகா பாவத்தில் சொல்லுதான். பிரியம்ச்ச நாண்டுத்தம் புரியாது. ஏஷ தர்ம சனாதனகா. அதனால் நம்ம என்ன பேசணுமோ அதை அளவாக பேசணும். கொஞ்சமாக பேசினா நிச்சயமாக அதுக்குண்டான பலன் நம்ம நாக்கு. ஏன் இப்போ நம்ம சொன்னால் பழிக்க மாட்டேங்குது, புரியுறதா? நம்ம பையன் ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறான், ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? நம்ம நாக்கில் சத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் சத்தியம் இல்லை? சும்மா வள 24 மணி நேரமும் ஃபோனை எடுத்துட்டு
எவன்கிட்டயாவது எதையாவது கிடைச்சா யாருக்கிட்டே பேசிட்டு இருந்துட்டு அதில் போய் தான் வரும். அப்போ நம்ம நாக்கில் எப்படி சத்தியம் இருக்கும்? அந்த பேசுறதுனால எப்படியெல்லாம் பொய்யை மாற்றி மாற்றி சொல்லலாம்னு கிரியேட்டிவிட்டி தான் வருமே தவிர சத்தியம் வராது. அதனால் என்ன இருக்குது, நம்ம நாளைக்கு சத்தியம் இல்லாமல் போனதுனால நம்ம பசங்களை பற்றி கேட்காம போகிறாங்க. ನಾಲಿಗೆ ಸತ್ಯ ಇರಬೇಕು ಅಂತ ಕೇಳಿದರೆ ಮಾತು ಕಡಿಮೆಯಾಗಿರಬೇಕು. ಭಗವಂತನ ಸ್ಮರಣೆ ಇಲ್ಲದ ನಾಲಿಗೆ, ಆಚಾರವಿಲ್ಲದ ನಾಲಿಗೆಯನ್ನು ஆச்சார கட்டுறதே இந்த நாக்குனால தானா. என்னது, இந்த நாக்கை கட்டுப்படுத்தாமல் போயிட்டோன்னே ஆச்சாரவில்லದ ನಾಲಿಗೆ ನಿನ್ನ ನೀಚ ಬುದ್ಧಿಯ ಬಿಡೋ ನಾಲಿಗೆ ವಿಚಾರವಿಲ್ಲದೆ ಪರರ ದೂಷಣಕ್ಕೆ. விசாரமே இல்லாமல் பரவ தூஷணம் பண்ணுறோமா? இப்போ இந்த நாட்டுக்கு ஆச்சாரம் இல்லை. ஆச்சாரம் கடவுள்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரம்னா என்ன சார்? உங்கள் டிசிப்ளின், உங்களுடைய ஒரு சிஸ்டம். கடவுள்னா என்ன பண்ணணும்? ஒரு நாக்கு கெடுத்தா முடிச்சு போச்சு. எப்படி கெடுக்கிறது நாக்கை? கண்ட இடத்துல சட்டம் ஆச்சாரம் போச்சு, கண்டதை பேசினா ஆச்சாரம் போச்சு. அப்போது இந்த நாக்குக்கு சத்தியம் இருக்கணும்னா நித்தியமும் மத்வநாமம், லக்ஷ்மி சோபனம், வாயுஸ்துதி இந்த மாதிரி பாராயணங்களை பண்ணி 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 அந்த நாக்குக்கு ஒரு சத்தியத்தை ஏற்படுத்தணும். சத்தியத்தை ஏற்படுத்தினா நாக்கு போய் பேசாது, தப்பாக அங்கே பேசாது. அப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே சித்திக்கும் பண்ணும். அதனால தான் நம்ம பிராமணான்னு சொன்னால் பயந்தது இதுக்கோசம் தெரியுமா? அந்த காலத்துலலாம் பயப்படுவான். பிராமணா ஏதாவது சிரிச்சிட போகிறான், பிராமணா ஏதாவது இன்னைக்கு பிராமணா யாருமே சிரிச்சது ஒன்றும் ஏறாது. ஏன்னா நம்ம நாட்டில் சத்தியமே இல்லையா? அப்போ எங்கிறது பழிக்கும். நாம் தான் ஜபம் அனுஷ்டானம் நம்ம சொல்லவே இல்லைங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னு நினச்சி தான் பயப்படுறான். நம்மளே சொல்லியே ஆச்சார் பாய் பிங்கடா மகாபாக பிங்கிடுவதோ, அவர் ஆச்சார் என்ன ஷாப்பை கொட்டுடுவதோ, வைதிகரோ பயப்படுறோம்ல. எதுக்கோசரம் பயப்படுறோம்? அவன் தபஸ் பண்ணுறா, அனுஷ்டானம் பண்ணுறா, ஆச்சாரமாக இருக்கா நினச்சி பயப்படுறோம். அதில் தான் எனக்கு எல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த பயம் மட்டும் நம்மகிட்ட இருக்கு, அவன்கிட்ட அது போயிடுச்சு. அதனால் அது ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாக்கில் சத்தியம் இருக்கணும்னா மந்திர பலம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், சேர பாவம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் உங்கள் நாக்கு யாருக்கு சொன்னாலும் கேட்கும், யாருக்கு வச்சு வேணாலும் கேட்கும். அதனால் இந்த பெரிய வீட்டை பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீனிவாச கல்யாணம் கடைசியில் ஒரு 2 ಅಧ್ಯಾಯ ಶ್ಲೋಕ இருக்குமா? ಇದೆ ಸ್ವಲ್ಪ ಇದೆ. ಅದನ್ನು ಹೇಳಿ ಭಗವಂತನ ಮುಂದೆ ಮುಗಿಸ್ಬೇಕು ಕೆಲಸನೇ. ಇವಾಗ ಒಂದು 12 ಮುಗಿಸ್ಬೇಕು. நமக்கு யார் யாருக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பண்ணுவோம். எல்லாருக்கும் என்ன தெரியுதோ நம்ம பண்ண மாட்டோம். இதில் 10 பேர் சீனிவாச கல்யாணம் சீனிவாச கல்யாணம் தான் பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த ஹரிகதாமாசாரத்தில் கணேசன் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் மத்தவநாம லக்ஷ்மி சோபனம் திருப்பி பண்ணணும்னு சொன்னாங்க. போர் அடிக்கும். நாங்கள் பாருங்கள் ஜென்ஸ் அதெல்லாம் விடவே இல்லை. போர் அடித்தாலும் அத்தான் இங்கே பண்ணணும்னு பண்ண வச்சுருக்கோம். உங்களுக்கு நாங்கள் வந்து உட்கார முடியாமல் போயிடுச்சு. உட்காந்துருந்தா திருப்பி உங்களை மத்தவநாமாவே ஒரு 10 சொல்ல வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பண்ணின தப்பு பரவாயில்ல, சாயங்காலத்தில் உங்களை சொல்ல வைக்கிறேன், 10 மேலே உட்காந்து சொல்லுங்கள். அதனால் நம்ம சமிதியோடைய பாலிசி, எங்களுக்கு என்ன தெரியுமோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஒருத்தருக்கு தெரிஞ்சதை மாத்திரம் எல்லோரும் சொல்லக்கூடாதுன்றது நம்ம சமிதி. எல்லாருக்கும் எல்லோரும் தெரியணும்ல. ஒருத்தர் வாய் எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருப்பான். ஒரு அம்மா வந்து சீதா கல்யாணம் பண்ணிட்டுருப்பான். அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அத்தை தூரம் எல்லாம் கலக்கட்டிட்டாரு. நான் ஏன் பண்ணுறது வாய் நடத்தா இருப்பேன் கஷ்டே. அதுக்காக வேண்டி சமைச்சு இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சதோ தெரிஞ்சதோ திரும்ப சொல்லுங்கள். வராதவங்களை வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வரலாறு கூடிச்சுட்டு நீங்கள் வரோதுன்னு கேட்டு நீங்கள் இந்த மாடக்காக கான்ஃபிடென்ட் கொடுங்க. நீங்கள்லாம் வரலாறு நான் வந்து ரொம்ப வருஷம் எடுத்து தேவை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நமக்கு அதான பழக்கம். நம்ம எல்லாம் போட்டு எதுலேயுமே கொண்டு வரக்கூடாது. படிப்புலேயே வரக்கூடாது, பணத்துலேயே வரக்கூடாது. பணத்தில் வரக்கூடாதுமா, படிப்பில் வரணும். பணத்தில் வந்தால் பாபம் வந்து சேரும், படிப்பில் வந்தால் புண்ணியம் வந்து சேரும். ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, பணத்தில் போட்டி வந்தால் என்ன வரும்? பாபம் வரும். அவங்க 1 ரூபாய் திருந்தாலும் 2 ரூபாய் திருத்தணும் அப்படின்பாங்க இல்லையா? 10 ரூபாய் திருந்தாலும் 100 ரூபாய் திருத்தணும், பாவம் வந்து சேரும். படிப்பில் என்ன வரும்? உனக்கு 100 ஞானம் வந்தால் 200 ஞானம் அறிவு வரும். அப்போ அறிவு வளர சமாஜம் பெரிய சமாஜமாக நம்ம வரும். அதனால படிப்பில் ஞானம் போட்டி வரணும், பொறாமை வரணும். பணத்தில் வரக்கூடாது. சீனிவாச கல்யாணம்